ஏன் நிறைய பேர் திவாகரை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் திவாகர்ன்னு சொல்லியிருப்பாங்க? ஏன்னா கனி ஹோம் ப்ராடக்ட். கண்டிப்பா இத கனிய சேவ் பண்ணி கனியா திவாகரான்னு வரும்பொழுது அவங்க திவாகரை தான் விட்டுருவாங்க அப்படின்னு அந்த கான்பிடென்ட்ல தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்ப பார்வெல்லாம் இவ்வளவு பழகிட்டு திவாகர்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ப்ராபப்ளி இதுதான். வேற என்ன மிஞ்சி போனா இந்த 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 கேம் ஷோல வந்து அவர் விட்ட வார்த்தைகள் எல்லா வாரமும் வந்துகிட்டே தான் இருக்கு. இட் இஸ் சோ அக்ரெசிவ் தான். அடுத்தவங்க ரொம்ப வெறுப்பேத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் வெளியில வந்து அது பேசும் பொருளாகுது, சர்ச்சைக்குரிய இடத்துக்கு போகுது. பட் எண்ட் ஆஃப் த டே ஆக்சுவலா இவரோட எவிக்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணோம். எப்படின்னா அப்பாடி இவர் எவிக்ட் ஆயிட்டாருன்னு இல்ல. ஈ டிசர்வ்ட் குட் எக்ஸிட். அதாவது அவரு ஹாப்பியாவும் நல்ல சந்தோஷமாவும் தனக்கான ஸ்பேஸ ரிஜிஸ்டரும் இதுக்கப்புறம் அவருக்கான அவுட்டர் ஸ்பேஸ்ல அவர் இது வரைக்கும் சம்பாதிச்சதை விட மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நேஷனல் மீடியால இருந்து அந்த நேஷனல் மீடியாவுடைய நாய்ஸை இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற உலகமெங்கும் இருக்க மக்களுடைய அவங்களுடைய தனிப்பட்ட யூடியூப் மீடியால ஒரு கண்டென்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டார். நார்மலா ஒரு யூடியூபும் கிடையாது, ஒரு ப்ராப்பர் ஹெவி வால்யூம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் கிடையாது. வெறும் பேட்டிகளும் இதுலயுமே வளர்ச்சியா இருந்தவரை ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆனதுல அதுல இப்ப கடைசியில எவனுக்கு இருக்கும் அந்த தைரியம்? சார் எங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அப்படின்றது. அது அந்த அளவுக்கு ஆக்சுவலா என்னன்னா அந்த நம்ம லைவ் பார்க்க நடக்கல. எனக்கு தெரியல அவர் பவானி மாதிரி நடிச்சு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல. அதை எடிட் பண்ணிட்டாங்க. பட் வாட் எவர் த கேஸ் அவரு இன்னைக்கு எக்ஸிட் ஆன விதத்துல அவர் சொன்ன எல்லாமே இட்ஸ் லைக் அவர் மனசுக்குள்ள அவர் உள்ள அவரே எஸ்டிமேட் போட்டு வந்த டேஸ்க்கு கொஞ்சம் கம்மியா வந்துட்டாருனாலும் அவருக்கு அவ்வளோ கான்பிடென்ட் ஒவ்வொரு வீக்கும் நம்ம தாண்டி போயிட முடியும் அப்படின்றது அதை முதல்ல இருந்தார். சில பேர் சொல்லுவாங்க இவருக்கு ஓவர் கான்பிடன்ஸ்னு. அந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் ஃபேக்ட். பட் அந்த ஓவர் கான்பிடன்ஸை இந்த ஷோல எந்தெந்த ஆங்கிள்னு ஷோ மெரிட் தெரியாம இவரு ஃபைன் டியூன் பண்ணிக்காம இருந்த அந்த ஓவர் கான்பிடன்ஸ் நான் எப்படி பாக்குறேன்னா அவருக்கு ஷோவை கொஞ்சம் புரிதல் வந்திருந்தா கூட இவர் இந்த ஷோவுக்கு வந்து ஒரு டஃபஸ்ட் மெட்டீரியல்.